வாஞ்சா கல்பத்தர்பச்ச கிருபா சிந்துபியே வச்ச பதிதானாம் பாவனைப்பியோ வைஷ்ணவிப்பியோ நமோ நமக. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாக்ஷோரோன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வாசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. காத்யாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. பகவத்கீதை 6வது அத்தியாயம் 4வது பதம். இந்திரிய விஷயங்களிலும் கர்மங்களிலும் பற்றில்லாமல் சகல சங்கல்பங்களையும் துறந்தவனே யோக நிலையை சேர்ந்தவன் என்று கூறப்படுகின்றான். சர்வ சங்கல்பம், சங்கல்பம்னா நமது விருப்பங்கள், விருப்பங்களுக்கான திட்டங்கள், அதை சங்கல்பம் சொல்றது. மனோரதம், மனோலயம், மனோரதம். மனதால நான் இப்போ இந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், இன்னாரா இருக்கிறேன், இந்த வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த வேலைக்கு என்ன தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மனோபாவம். இது சொல்லால சொல்லும்போது நமக்கு அப்படி ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. நம்ம அந்த மாதிரி தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ புரியாது. ஆனால் எப்போ நம்ம பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தில் அவங்கள சேர்க்குறாங்களோ அப்போவே நம்ம அப்படித்தான் ஆரம்பமாகிறோம். நான் இன்னவாக போகிறேன், இதுதான் என்னோட வேலை, இதுதான் என்னுடைய அடையாளம், நான் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறத விவரம் தெரிஞ்சு நம்ம தீர்மானிக்கிறோம். விவரம் தெரியறதுக்கு முன்னால இந்த விவரங்கள் தெரிஞ்சவங்க, அதாவது ஜட உலகம் மேல ஒரு கருத்து உள்ளவங்க அதை நமக்கு கற்பிக்கிறாங்க. கற்பித்தலும் கற்பிக்கப்படுதலும் ரெண்டுமே இந்த பௌதிக வாழ்க்கையில சரீரத்தை எப்படி நடத்திக்கிறது அப்படிங்கிறது தான். மனதால வாழ்றதுக்கு கற்பிக்கணுங்கிறது தேவையே இல்லாத விஷயம். யாரும் கற்பிக்க முடியாது மனதால வாழ்றதுக்கு. மனதால வாழ்றதுக்கு அப்போ எப்பவுமே அவனுக்கு கற்பிக்கவே தேவையில்லைன்னா அவன் எப்படி வாழுவான் மனதால் அப்படின்னா, மனதால வாழ்றது அவனுடைய இயல்பாவே சுவாபமாவே இருக்குது. ஜீவனுக்கு அதுதான் அவனுடைய இயற்கையாவே இருக்குது. அந்த மனம் போன போக்கில் மனதோட சங்கல்பத்திலேயே அவனுடைய எண்ணங்கள் வேலை செய்யும், எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியே புத்தி வேலை செய்யும், புத்திக்கு தகுந்த மாதிரியே செயல் இருக்கும். அந்த செயலால் அவன் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள், உணர்வுகள் திரும்ப மனசுக்கே வரும். இது ஒரு வகையான சுழற்சி. திரும்ப மனசுல அந்த சுழற்சி நடந்ததுக்கு அந்த செயல்களுக்கான விளைவுகள் அனுபவ உணர்வுகளா வந்ததுக்கு அப்புறம் அந்த உணர்வுகளால பயமோ அல்லது மகிழ்ச்சியோ, மீண்டும் அதே செயலை செய்யறதுக்கான உத்வேகமோ அல்லது அந்த செயலை தவிர்க்கிறதுக்கான ஒரு தடையோ ஏதோ ஒன்று திரும்ப மனதில் தான் உருவாகுது. ஆக சங்கல்பம்ங்கிறது என்ன அப்படின்னா திட்டம். நான் இன்னவா இருக்கிறேன், இன்னவா ஆக போறேன், அதுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், அதை நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் நான் அதனால திரும்ப நான் இப்படி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சங்கல்பமோ இந்த மாதிரி சங்கல்பங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த சங்கல்பம் தான், சங்கல்பங்கிறது அதாவது நமது செயல்களுக்கான திட்டங்கள், இந்த மனோலயம். அதுபடி போய்கிட்டே இருக்கிறதுல முடிவே இருக்காது. அதனால முதல்ல பற்றில்லாம இருக்கிறத பத்தி சொன்னார், பற்றில்லாம செயல்பட சொன்னார். செயல்படுறதுல இருக்கக்கூடிய பற்ற விடு அப்படின்னாரு. இப்போ அந்த செயல்படுறதுல இருக்கக்கூடிய பற்ற விட்டாலும் கூட இந்த செயல்களுக்கான பற்ற விட்டுட்டேன் அப்படிங்கிற சங்கல்பம் இருக்கும். இந்த பற்ற விட்டதுக்கு அப்புறம் எனக்கு இப்படி பற்றில்லாம நான் செயல்பட்டதுக்கான எனக்கு ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் இருக்கும். அந்த சங்கல்பத்தின்படி, அந்த மனசோட திட்டத்தின்படி எண்ணங்கள் அடுத்து வேலை செய்யும். அப்போ இந்த தியாகம், வீரம், தைரியம், பந்தம், இந்த பந்தத்துக்காக விட்டு கொடுக்கிற அந்த என்னுடைய உயர்ந்த பண்பு, இப்படி பல்வேறு அபிப்பிராயங்களை நமது மனதோட திட்டங்களாகவும் அந்த திட்டங்களின் செயல்களாகவும் இருக்கிறதுக்கு காத்திருப்போம். சங்கல்பங்களை பற்றில்லாமல் செயல்படுறதோட விடமாட்டோம். அடுத்து இந்த திட்டங்கள், மனதின் திட்டங்கள், இந்த சங்கல்பங்கள் நிச்சயமா இருக்கும். ஒரு யாகம் பண்றோம்னா அந்த யாகத்துக்கான இதுதான், இன்னாருக்காக நான் இந்த தேவதை குறித்து நான் யாகம் செய்கின்றேன், அந்த தேவதைக்கு வேண்டிய
உபகரணங்கள் என்னென்ன உண்டோ அவங்களுக்கு தேவையான தானியமோ நெய்யோ பருப்போ ஆகுதியா பல பொருட்கள் ஜட பொருள்கள், அது தங்கமோ இல்லை பழங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, வஸ்திரங்களோ எதுவாக இருந்தாலும் அதில் அந்த அக்னியில் ஆகுதியா அதாவது உணவாக கொடுக்குறோம். அதுக்கு நாம் ஒரு உணவாக கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறோம். அந்த தேவதைக்கு அந்த தெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் உனக்கு இந்த சமர்ப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பூமியில் விளைந்த அல்லது மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட அல்லது இயற்கையே வழங்கிய 3 வகையான எந்த பொருளையும் நம்ம அதில் ஆகுதி பண்ணுவோம். அதை காணிக்கையா சொல்கிறோம் அந்த தெய்வத்துக்கு. அப்போ அதில் ஒரு சங்கல்பம் இருக்குது. நான் இதற்காகத்தான் இந்நேரம் உபாசனை பண்ணுறேன், இன்னும் அதுங்களுக்கு தேவையானதை நான் அதில் ஆகுதி பண்ணுறேன், அதாவது காணிக்கையாக செலுத்துகிறேன், அதனால அவங்க எனக்கு இதை வழங்குவாங்க, இதை வழங்கினதை வச்சு நான் இப்படி வாழுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சங்கல்பந்தான். இந்த சங்கல்பம் இல்லாமல் எஜமானன் இல்லாமல் எதுவுமே இல்லை. எஜமானன்கிறவங்க அந்த அக்னிக்கு அந்த யாகத்துக்கான எஜமானர், அதாவது அதிகாரி, முக்கியமான கடவுள், உரிமையுள்ள கடவுள். இந்த மாதிரி செயல்கள் மூலமா அந்த தேவதையை பிரீத்தி அதாவது அன்புக்குரியவங்களாகி அதனால நல்ல பலனோ அறிவையும் ஞானத்தையும் உலகியல் வாழ்வைக்கு தேவையான செல்வத்தையும் அந்த வாழ்வுல சேகரிச்ச செல்வத்தை கொண்டு நாம செயல்படுறதுக்கான நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறோம். அப்போ இது நியாயமா? இதுக்கு முன்னால பகவான் சொன்னபடி இப்படித்தானே இருக்கிறோம். இதுல பற்று இல்லாம செய்யறது அப்படிங்கிறதுனாலையும் பலன் வரத்தானே செய்யும். அந்த பலனுக்கும் சங்கல்பத்துக்கும் எதுவும் சங்கல்பம்ங்கிற அந்த மன திட்டம் எதுவுமே இல்லைன்னாலுமே அந்த பலன் கிடைக்கத்தான் செய்யும். கிடைச்ச பலனால ஒரு அனுபவம் இருக்கத்தான் செய்யும். அந்த அனுபவத்தினால மீண்டும் அதே மாதிரி செயல்பட வேண்டியதுதான் இருக்கும். இதுல அவர் ஒன்றும் பகவான் இதுக்கு முன்னால சொன்னதுல எந்த குற்றமும் இல்லை. இப்பவும் அதே இதைத்தான் சொல்றாரு. அதுல சங்கல்பமும் பகவானா தான் இருக்கணும், யாகமும் பகவானுக்காக தான், யாகத்தின் அதிகாரியும் அவர் தான். அதுல போடக்கூடிய அதுல காணிக்கையா நம்ம செலுத்தக்கூடிய ஆகுதியா செலுத்தக்கூடிய பொருள்களும் அவர் தான், அந்த பொருள்களின் விளைவுகளும் அவர் தான். அப்படிங்கிற மாதிரியான ஒரு முழுமையான உணர்வு அந்த ஞானம் அந்த யாகத்தினாலேயே நாம பண்ண அந்த யாகத்தில் நாம பண்ண சங்கல்பத்தினாலேயே அதே அடைஞ்சிட்டோம்னா, சங்கல்பத்தினால சாதாரண உலகியல் வாழ்வு தேவைகளை மட்டுமே வாங்குறதுக்கு பதிலா ஒரு நல்ல ஞானம் முழுமையா கிருஷ்ணர் சொன்னதை புரிஞ்சவன் என்ன செய்வான்? அவன் தான் யோகாருடன், யோகத்தை யோகி சிறந்தவன்கிறார் சன்னியாசி. அவன் என்ன வேணுமோ வாழ்வு தேவைகளுக்கான ஜட பொருள்களை தனக்கு தேவைகள் அப்படிங்கிறதுனால பலனா அடையாம இந்த பற்றும் சங்கல்பமும் இல்லாத ஒரு யோக நிலையே எனக்கு வேணுங்கிற சங்கல்பத்தை பண்ணிட்டான்னா அதுவே அவனுக்கு கிடைச்சிரும். அப்போ அவனுடைய சங்கல்பமே என்னவாகுது? அதுவே பயனே பக்தியா கிடைக்கிற மாதிரி அவன் அதை சங்கல்பம் பண்ணிட்டான்னா உயர்ந்த யோகியா சன்னியாசி ஆயிடுறான். அதைத்தான் இங்க சொல்றாரு. அர்த்தம் இந்திரிய விஷயங்களிலும் கர்மங்களிலும், இந்திரிய விஷயங்களிலும் கர்மங்களிலும். கர்மம் தான் இந்திரியத்துக்கு துணை. இந்திரியங்களால தான் கர்மத்தையும் செய்ய முடியும். ஆனா ரெண்டும் வேற வேற, ரெண்டினுடைய பலன்களும் வேற. ஆனா ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். ஆனா ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்றிக்கவும் முடியும். இந்திரியங்களால கர்மத்தை காப்பாற்றலாம், கர்மத்தால இந்திரியங்களையும் காப்பாற்றலாம். இந்த அறிவு இருந்துச்சுன்னா அதுல பற்று இல்லாம இருக்கும். அப்போ சகல சங்கல்பங்களையும் அப்படிங்கும்போது இந்த இந்திரியங்களுக்காகவும் கர்மத்துக்காகவும் நாம போடுற அந்த சங்கல்பங்கள் எல்லாத்தையுமே எனக்கு இந்திரியங்கள்லையும் கர்மத்திலையும் இந்த சங்கல்பத்திலையும் பற்றில்லாத ஒரு நிலை வேணுங்கிற ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்கிட்டான்னா அவன் யோகி, பூரண யோகி ஆயிடுவான். யோக நிலையை சேர்ந்தவன் என்று கூறப்படுகின்றான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகவதம் முழுவதுமே பகவத்கீதையும் பகவானுடைய மொத்த லீலையுமே வேத இலக்கியங்களுடைய நிகழ்ச்சிகள் தான். பகவான் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அப்படியே சுவாரஸ்யமாக வாழ்ந்து காட்டினது. அதான் நமக்கு எது சங்கல்பம்ங்கிறத நாமளே தீர்மானம். என்ன வேணும் அப்படின்னு கேட்டால்
எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, கங்கா தீர்த்தத்தை எடுத்து கங்கையவே வழிபடுற மாதிரி, பகவானை எடுத்து பகவானுக்கே அர்ப்பணிக்கிற மாதிரி, பகவானுடைய பொருள்கள் இது எல்லாமே உன்னுடையது தான், நீயே தான் யஜ்யமாவும் இருக்கிற, யஜ்யத்தின் பலனாகவும் இருக்கிற, யஜ்யத்தை செய்ய வைக்கக்கூடிய அதிகாரியாகவும் இருக்கிற, யஜ்யத்தின் ஆளுநராகவும் இருக்கிற. அதாவது பரம அந்த குறிப்பிட்ட தேவதை யார் யஜ்ய அதிபதியோ அவதாவும் நீ தான் இருக்கிற அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, அப்ப எல்லாமே உண்டுதான். நான் வெறுமனே செயல்படக்கூடியவன், அவ்வளவுதான். இயக்கம் இயற்கையாவே ஆன்மாவினுடைய இயக்கம், இயங்குவது ஆனந்திப்பதும் ஆன்மாவுடைய இயற்கை. அந்த இயற்கைப்படி நான் இயங்குறேன். என்னுடைய சங்கல்பம் எல்லாம், என்னுடைய குறிக்கோள் எல்லாம், நான் அடைய வேண்டிய இலக்கும் நீதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை ஜீவன் கிட்ட பகவான் விளையாட்டா பாக்குறாரு. எப்படி விளையாட்டா பாக்குறாரு? நம்ம வீட்டுல ஒரு கை குழந்தை, சின்ன குழந்தை தூக்கி போட்டு பிடிக்கிறோம். அந்த குழந்தை, அது சில குழந்தைகள் அலறுங்க, அழுகுங்க. ஆனா சில குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியா சிரிப்பாங்க, சந்தோஷமா. தூக்கி போட்டு பிடிக்கும் போது இன்னும் தூக்கி போடு அப்படிம்பாங்க. இன்னும் தூக்கி போட விடும். அது பேச தெரியாது, ஆனா அப்படி தூக்கி போட சொல்லும். கையை தூக்கிக்கிட்டே இருக்கும், தூக்கி போட்டு பிடிப்பாங்க. கொஞ்ச தூரம் தான் தூக்கி போட முடியும். முதல்ல நமக்கே பயமா இருக்கும், குழந்தைய தவற விட்டுறக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சமா தான் தூக்கி போடுவோம். இன்னும் ரொம்ப மேல தூக்கி போடணும்னு அந்த குழந்தை பிடிவாதம் பண்ணும். ஜாடையா தான், பேச தெரியாது. பேச தெரிஞ்ச குழந்தையா இருந்தா நம்மளை தூக்கி போட சொல்லாது, அதுவா எது மேலேயாவது ஏறி குதிச்சுக்கும். அந்த அளவுக்கு வளர்ந்துரும்ல. அப்போ கிருஷ்ணர் அதே மாதிரி யசோதை கிட்ட சொல்றாரு, இந்த அம்மா முதல்ல சும்மா கொஞ்சமா தூக்கி போட்டு விளையாண்டு காட்டிருச்சு, இன்னும் தூக்கி போடுங்க கண்ணே. தூக்கி போடுது, விட மாட்டேங்க. இந்த அம்மாவுக்கு எத்தனை தடவை, பாவம் பிஞ்சு பொண்ணு, எத்தனை தடவை தான் குழந்தைய தூக்கி போட முடியும்? களைப்பாயிடுச்சு. போதுண்டா அப்படின்னா விட மாட்டேங்க. ரெண்டு கையும் தூக்கிக்கிட்டு இருக்கான், என்ன மேல தூக்கி போடுங்க. இது என்ன அர்த்தம்? இந்த காட்சிக்கு நான் அர்த்தத்தை சொல்றது, சங்கல்பத்தை உயர்வா வச்சுக்கோ. பகவானை எவ்வளவு உயர்வுல தூக்கி போட்டு பிடிக்கிற குழந்தை மாதிரி உன்னோட சங்கல்பத்தை தூக்கி எரிஞ்சிரு வைகுண்டத்துக்கு. அங்கிருந்து விழுகட்டும், பிடிச்சுக்கோ பகவானை. இந்த விளையாட்டு எப்படி இருக்கு? இந்திரியங்களையும் கர்மங்களையும் ரெண்டு கரங்களா வச்சுக்கிட்டு சங்கல்பத்தை நமது உல்லாசமா மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு பகவானையே இலக்கா வச்சு தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி அந்த அர்த்தத்துக்கு இந்த ஸ்லோகத்தை நான் கற்பனை பண்றேன். ரெண்டுமே நானா கற்பனை பண்ணல, ரெண்டுமே உள்ளது தான். கிருஷ்ணர் பாகவதத்துல இந்த மாதிரி அம்மா கூட விளையாண்டு இருக்கிறாரு. மாயையினுடைய துணையை வச்சுக்கிட்டு, மாயையை கூப்பிட்டு, மாயாவால தான் இந்த மகிழ்ச்சி வந்தது யசோதைக்கு. இல்லாட்டி சும்மா இருக்கிற குழந்தைய தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடுற குணம் எப்படி வந்துச்சு? வரப்போறான் திருநாவர்த்தன், வெறும் வாயுவா இருக்கக்கூடிய அரக்கன், வாயு ரூபமான அசுரன் வரப்போறான். திருநாவர்த்தன் வர்றதுக்குள்ள இங்கே அம்மாவுக்கு இந்த குணம் வந்துருச்சு, கண்ணனை தூக்கி போட்டு விளையாடுறா, மேல தூக்கி போடணும்னு பகவான் விரும்புறார். அவளால முடியல, களைப்பாகிறா, கீழே உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு ஞாபகத்துல ஒரு அந்த வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். அவ போற நேரத்துக்கும் திருநாவர்த்தன் உள்ள நுழையிறதுக்கும் சரியா இருக்குது. அவன் நுழையிற நேரத்துக்கு தான் அம்மா விட்டுட்டு போயிட்டான். முற்றத்துல குழந்தைய உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. வந்தான் திருநாவர்த்தன். அவன் உள்ள வரும்போதே கல்லு, மண்ணு, காஞ்ச இலைகள், செடி கொடி, மரங்கள்லாம் புடுங்குது. கட்டுப்பட்டு இருக்கிற மாடுகள்லாம் கட்டெல்லாம் அந்து போச்சு. மனிதர்களுடைய ரோமங்கள்லாம் காற்றுல பறக்குது, தலைமுடியெல்லாம், ஆடையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. ஆளையே தூக்கிட்டு போற மாதிரி காற்று, சுழல் காற்று. இது கடல் வழியா வந்துச்சு அப்படின்னா, கடல்ல 6 உயரத்துக்கு, உங்களுக்கு புரியுற மாதிரினா பனைமரம், ஒரு 4 பனைமரம் உயரத்துக்கு தண்ணியை மேல எழுப்பிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தரையில் இருக்கக்கூடிய மண்ணு, புழுதிகள், காற்று, வீடு, கூரை, ஓடுகள் எல்லாத்தையுமே சுழற்றி அடிச்சு தூக்கி உயரத்துக்கு கொண்டு வருது, கல்லு மண்ணுமா. இதுல மனிதர்களும் தூக்கி பறக்கிற நிலைமை இருக்கும்போது எல்லாவனும் ஆடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மனிதனால என்ன செய்ய முடியும்? அங்கங்க உட்காந்துட்டான். மகாவனம் ஒரே புழுதிமயமா இருக்குது. மகாவனம் மொத்தமே சுழன்று வானத்துக்கு போகுதோ அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சூழ்நிலையில
கண்ணை இன்னும் மேல போகணும்னு விரும்புறான். இவனை எவ்வளவு உயரத்துக்கு மேல போகணுமோ அந்த அளவுக்கு போயிட்டு வரணும்னு விரும்புறான். பகவான் அந்த அளவுக்கு மேல கொண்டு போறதுக்கு அவரே ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு. திருநாவுக்கரசர் வர்றதுக்கு பொருத்தமா வந்துட்டான். கிருஷ்ணனை மேல தூக்கிட்டு போயிட்டான். இங்கே கல் மண் எதுவுமே இருக்கிறது எல்லாமே சுழன்று மேல போயிருச்சு. கீழே ஒண்ணும் இல்லை. அந்த திருநாவுக்கரசனுடைய ஆற்றல் மொத்தத்தையும் பூமியில மகாவனத்துல இருக்கக்கூடிய வீட்டு கூரைகள், ஓலைகள், மரங்கள், அந்த லேசான சாதாரண பொருள்கள் எல்லாமே பூமியை விட்டு மேல பறந்து போறத பாக்குறாங்க. கீழே அமைதியா இருக்குது. இப்பதான் கண்ணே தெரியுது. புழுதியெல்லாம் மேல போறது தெரியுது. பூமியில அப்படி பார்க்க முடியுது மக்களால. மகாவனத்து வாசிகள் அத்தனை பேரும் பார்க்கறாங்க. அவ்வளவு உயரத்துல எப்படி காற்று தெரியுமா அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து எல்லாரும் பார்க்கறாங்க. கன்றுக்குட்டிகளும் பசுக்களும் கத்திக்கிட்டு ஓடி, இந்த பசுக்கள்லாம் திரும்ப வீடுகளுக்கு வருது. மேல பறந்துகிட்டு இருந்த அந்த குப்பைகள், அந்த செடி கொடிகள் எல்லாமே கீழே விழுகுது. மரங்கள்லாம் மேல பறந்த ஓடுகள்லாம் கீழே விழுகுது. அதுக்கும் மேல அவன் சுழன்று போய்கிட்டு இருக்கிறதும் தெரியத்தான் செய்யுது. அந்த பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் எங்கே என் நீலமணியை காணமே அப்படின்னு சொல்லி முற்றத்துக்கு ஓடி வர்ற யசோதம்மா வந்து பார்க்குறா. எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. எல்லாரும் காணமா, கண்ணையாவையா, எங்க கொண்டு போன? நீ தானே வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்த. அப்படின்னா நான் தான் கையில வச்சிருந்தேன், இந்த முற்றத்துல தான் உட்கார வச்சிருந்தேன். ஐயோ, நீலமணியை காணமே. எல்லாம் தேடுறாங்க. எங்கேயாவது விழுந்திருக்கானா, காத்துல ஏதாவது போட்டு பொருள் மூடி இருக்குமோன்னு தேடி பார்க்கறாங்க. அதுக்குள்ள ஒரு கோபி சொல்றா, அதோ பாரு அங்க மேல உயரத்துல அதோ நீலமணி அந்த இருக்கான் பாரு. அவனுடைய நிறம் தெரியுது. சுழல் காற்று மேல அவன் உல்லாசமா உட்காந்து கேட்கன்னு சிரிக்கான். கண்ணனுடைய சிரிப்பு தான் இது. இந்த கனகமணி சத்தம் வேற எங்கேயும் கிடைக்காது. அவன் தான் சிரிக்கிறான். உற்று பார்க்கறாங்க. அங்க நீலமணி தெரிகிறான். கண்ணன், நீலவண்ண கண்ணன் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவன் குழந்தை ஆபத்து தெரியாம சிரிக்கிறான். இப்பதான் நான் ஒரு பாவி, நான் எப்படி தூக்கி போட்டு விளையாண்டனும் அதை போய் அவன் மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டு இவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கூட அதே மகிழ்ச்சியிலேயே இருக்கிறான்னு அம்மா அழுகிறா. மூர்ச்சையாகிறா. மூர்ச்சையாகி விழுந்துட்டா. எழுப்புறாங்க அவளை. பயப்படாத அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் குற்றம் யாரும் சொல்லல. இருந்தாலும் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. தூக்கி போட்டு விளையாண்டு அவனுக்கு இந்த ரசனையை நீ ஊட்டி இருக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு அதுவே பெரிய வேதனையா இருக்கு. எப்பேற்பட்ட பாவி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இவன் மேல போனான். கொஞ்ச நேரத்துல அவனா கீழே வந்துட்டான். அவன் வரும்போதே கீழே வந்து பயங்கரமான சத்தம், தொப்பிக்கு டீர்னு பெரிய சத்தம். என்னடா சத்தம் அப்படின்னு சத்தம் விழுந்த இடத்துல, தொப்புன்னு விழுந்த சத்தத்துல எல்லாரும் ஓடி போய் அந்த என்னமோ மேல இருந்து விழுந்ததே அப்படின்னு போய் பாக்குறாங்க. அது கூட தான் கண்ணன் வந்தான். கண்ணனும் விழுந்துட்டானோ அப்படின்னு ஓடி போய் அவசரமா பாக்குறாங்க. அங்க பார்த்தா பிரம்மாண்டமான ரூபத்துல பாறையில தலை மோதி அந்த காற்றா இருந்த அசுரனுக்கு ஒரு சரீரமும் கிடைச்சி, அந்த சரீரமும் உடல் சிதைஞ்சு அங்க சப்புன்னு பெரிய சாணியை கொண்டு அப்புன மாதிரி, எரு தட்டி விட்ட மாதிரி, பசுக்களோட சாணியை இவங்க யாதவர்கள் தட்டுற மாதிரி அவன் தரையில சிதைஞ்சு கிடக்கான். அனுப்பி வச்ச கம்சன் எத்தனை தடவை எத்தனை குழந்தைகளை, பிஞ்சு குழந்தைங்களை எடுத்து சோத்துல தக்காளி அடிக்கிற மாதிரி அடிச்சு அடிச்சு கொண்டான். அவன் அனுப்புன ஒரு அசுரனும் அதே மாதிரி சிதைஞ்சு கிடக்குறான். அவன் மேல கண்ணை சிரிச்சுக்கிட்டு உக்காந்து இருக்கிறான். இவ்வளோ பெரிய உருவம் கீழே விழுந்திருக்கு. அது மேல இவனுக்கு எதுவும் அடிபட்டு இருக்கான்னு ஓடி போய் தூக்குறாங்க. அவன் கலகலன்னு சிரிக்கிறான். இனிமே தூக்கி போட்டு விளையாடுன்னு சொல்லுவியா அப்படின்னு நந்தமகாராஜா அவரை தூக்குறாரு கண்ணனை. அவன் சிரிக்கான் கழுத்தை கட்டிக்கிட்டு. அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அம்மா மூர்ச்சை தெளிஞ்ச உடனே வேர்த்து விறுவிறுத்து, ஐயோ பிள்ளைக்கு ஆசுவாசமா இருக்கும், மேல இருந்து திடீர்னு அதிர்ச்சியா கீழே விழுந்திருக்கான், போ பால் கொடு, அவனை ஆசுவாசப்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. குழந்தைய ஆசுவாசப்படுத்தவா? இவன் அவகிட்ட பால் குடிச்சு அவளை ஆசுவாசப்படுத்துறான். அந்த மாதிரி நமக்கு பகவானுடைய லீலைகள்ல ஏதாவது ஒவ்வொரு சூழல்லையும், நமக்கு ஒவ்வொரு நாள்லையும், ஒவ்வொரு நொடியிலையும், ஒவ்வொரு செயல்லையும் பகவானுடைய பாலிய லீலை கதைகள், கோகுலத்து கதைகளோ பிருந்தாவனத்து கதைகளோ, ஏதாவது ஆச்சாரியர்கள் சொன்ன அறிவுரைகள் கூட மனசுல பதிஞ்சாலுமே அது புரியறதுக்கும் உணர்வு ரீதியா நமக்கு அவ்வளவு ஞானம் பத்தாது.
ஆனா பகவானுடைய லீலைகளை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா எந்த லீலை நினைவுக்கு வருதோ அதுவே அறிவுபூர்ணமானதாகவும் நம்ம கர்மவினை நீக்கக்கூடியதாகவும் நமது புத்திசாலித்தனத்தை மேலும் திறமையா செயல்பட வைக்கிறதாகவும் உதவி செய்யும். அதுக்கு இந்த திருநாவர்த்தன பகவான் விளையாட்டா அவனை சம்ஹாரம் பண்ண, அந்த வதம் பண்ணது சம்ஹாரம் பண்ணதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். உண்மையில அவனை விடுவிக்கிறாரு, அவனுடைய கர்மா கழியுது. அந்த மாதிரி ஞானமாலாம் நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. திருநாவர்த்தனை குழந்தை மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். திருநாவர்த்தனை குழந்தை கிருஷ்ணன் அழிச்சிட்டான், அவன் மற்றவர்களுக்கு உபத்திரமா பூமிக்கு பாரமா இருந்தது. அதோட அவன் இப்படி ஒரு வாயு ரூபமா உடல் எடுத்து கண்ணனுக்காகவே காத்திருந்தவன் ஒரு முனிவருடைய சாபத்தினால. அதனால இந்த லீலையெல்லாம் நினைவுபடுத்தும் போது நமக்கு பகவான் அறிவுரையா சொன்ன பாடத்துக்கு அனுபவ ரீதியா, இந்திரியங்கள் ரீதியா, கர்மங்கள் ரீதியா, கர்மம்ங்கிறது இந்த செயலை செய்கிறது, இந்திரியம்ங்கிறது இந்த செயல்ல நம்ம இப்ப கிருஷ்ணனை பத்தி படிச்சு அனுபவிக்கிறது நம்ம இந்திரியத்தினுடைய போகம். சங்கல்பங்கிறது நான் இப்படி பகவானை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பேன், அவன் சொல்ற கதைகளையும் அவன் சொல்ற புத்திசாலித்தனத்தையும் என்னோட வாழ்க்கையில நடக்கிறதையும் என்னுடைய எண்ணப்போக்கையும் என்னுடைய புலன் போக்கையும் என்னுடைய உறவினர்கள்ட்ட நான் நடந்துக்கிற என்னுடைய செயலோட திட்டங்களும் நான் எதிர்கால திட்டங்கள்னு போட்டிருக்கிற என்னுடைய சங்கல்பங்களும் எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறதுக்கு உதவியா இருக்கும். இதே மாதிரி வாழ தெரிஞ்சாலே பகவானுடைய அனுக்கிரகத்துல எப்படி வாழணும்னு திட்டமெல்லாம் போட தேவையில்லை. அவனே சங்கல்பமெல்லாம் பகவான் பொறுப்பு. அவனே சங்கல்பம் பண்ணி இந்த ஜீவனை என்ன பண்ணணுமோ அதை அவன் பண்ணிக்குவான் அப்படின்னு முழுசா ஒப்படைச்சிடணும். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ. பகவானையே சரணடைகிறதுக்கு உதவியா இருக்கும். நமது சங்கல்பங்களும் பகவானை சரணடைகிறதுக்கான சங்கல்பமே சங்கல்பமா இருக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.